திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் இப்போது தலைவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள். இதுக்கு மேல பக்கத்துல இந்த வண்டி எடுக்க முடியாது. சுதந்திர போராட்ட வீரர்கள், சுதந்திர போராட்ட தலைவர்களுக்கு இப்போது மாலை மரியாதை செய்ய இருக்கிறார்கள். உங்களுடைய தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு வரக்கூடிய 2026 தமிழகத்தை தலைமுறை வைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான நம்முடைய குடிமராமத்து நாயகன் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியை உறுதி செய்வது தலைவர்களும் ஒப்பற்ற தலைவராம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் திருவுருளைக்கு மாலை வரும்போது யாருமே நம்மதான் நமக்கு காவல் தெய்வம், நம்மளெல்லாம் காய்கூடி ஒரு கடவுள் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் திருவுருளைக்கு மாலைக்கு வருவாங்க. கொஞ்சம் இருங்க, தயவு செய்து வழிவிடுங்க, நம்முடைய தலைவர்களுக்கு வழிவிடுங்க, அவங்களை இணைஞ்சு பண்ணாதீங்க. வாக்குச்சீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய தலைவர்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும். தயவு செய்து வாக்குச்சீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அன்புக்குரிய தோழர்களே, கூட்டணி கட்சி தோழர்களே, அஇஅதிமுகவினுடைய உங்களுடைய வெற்றி சின்னமாம் தாமரைக்கு வாக்குகள் கேட்டு வந்திருக்கிறாங்க. நம்முடைய விடுதலை வீரர்கள், விடுதலை போட்ட நாயகர்களுக்கு, விடுதலை வீரர்களுக்கு, விடுதலை போராட்ட களத்திலே சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக சாத்தூர் சட்டமன்றத்துடைய வெற்றி வேட்பாளர் கொஞ்சம் தயவு செய்து வழிவிடுங்க, தலைவர்களுக்கு வழிவிடுங்க, இடைஞ்சல் பண்ணாதீங்க. தயவு செய்து தலைவர்களை காக்க நான் முழக்கமிட்ட பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் திருவுருவ சிலைக்கு முன்மாறியவும் நமது இரு தலைவர்களும் ஒன்றிணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அந்த கண்குறா காட்சியானது நம்மளுடைய நேசத்தையும் நமதோட சட்டமன்றத்தையும் பாதுகாப்பதற்காக நாங்கள் இருக்கிறோம் என்று உறுதியாக இருக்கிற பாரத் மாதா கி. கொஞ்சம் விளைவிக்கங்க, அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாதீங்க. வண்டி கொஞ்சம் பின்னாடி போட்டுறீங்க, கொஞ்சம் விளைவிக்கங்க. தலைவர்களுக்கு இடம் விடுங்க, தயவு செய்து தலைவர்களுக்கு இடம் விடுங்க. தலைவர்களை தொந்தரவு பண்ணாதீங்க, தலைவருக்கு தொந்தரவு பண்ணாதீங்க. கொஞ்சம் இடம் விடுங்க. நம்ம விடுதலை போராட்ட தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நம்முடைய மாநில தலைவர்களுக்கு வழிவிடுங்க. போதும் போதும், எல்லாரும் இறங்க, மற்ற எல்லாரும் இறங்கி சொல்றாங்க, கொஞ்சம் இறங்குங்க. எல்லாரும் கொஞ்சம் கீழே இறங்கிருங்க, தயவு செய்து எல்லாருமே கொஞ்சம் கீழே இறங்கிருங்க. நமக்கு நம்மளேதான் இன்னைக்கு நமக்கு நாமே திராவிட முன்னேற்றம் சொன்ன மாதிரி இன்னைக்கு நமக்கு நாமே திட்டத்தை நம்ம இன்னைக்கு கையெழுப்போம். நமக்கு நாமே இருந்து அனைவருமே நம்மளோட தலைவர்கள் நம்மளோட பண்பாட்டை காப்பதற்கு நமக்கு நாமே இருப்போம். கொஞ்சம் வழிவிட்டு கொஞ்சம் கொண்டாடி போடுறது கொஞ்சம் காலதாமம் இல்லாமல் போயிட்டு அதை கொஞ்சம் வேகமாக வைத்து தலைவர்களை பேசுவதற்காக தயவு செய்து நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும். தலைவர்களே கொஞ்சம் வழிவிடுங்க, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. தலைவர்களுக்கு கொஞ்சம் வழிவிடுங்க, நீங்க தொந்தரவு பண்ணக்கூடாது, அவர்களுக்கு வழிவிடுங்க. ஏன்னா ரொம்ப நேரமா மக்கள் காத்துட்டு இருக்காங்க, அவங்கள பார்க்கறதுக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் அவங்களுக்கு வழிவிடுங்க. இது நெக்ஸ்ட் மந்த் போடுறியா சென்டர்ல அடிச்சு கொடுங்க, சென்டர்ல அடிச்சு இது ரோட் கொஞ்சம் இல்ல திருப்பி ஒண்ணே திருப்பி ரெனியூ வந்து நம்மளோட தலைவர்கள் 2 பெரும் தலைவர்கள் நமக்கு இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறது நம்மளோட பெரிய ஒரு பிரார்த்தனை. ஆனா நீங்க எல்லாருமே நம்மளோட நமக்கு நாமே சாமி சொன்ன மாதிரி நமக்கு நாமே திட்டத்தை நம்ம கையெழுத்துக்கணும், அவங்க நம்ம நம்ம செய்யலாம் என்று கொஞ்சம்
முன்னாடி வாங்க. அம்மா, சட்டமும் வீரம் ஒன்று சேர்ந்து சாத்தூர் சட்டமன்றத்தை வெற்றி பெற செய்த தீர்மானித்த அதே போல பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டையாக சாத்தூர் சட்டமன்றம் மாறி இருக்கும் போதுமேவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே நமக்கு உறுதியாக இருப்பார் என்று மக்கள் கோரி கூடி வந்து வெற்றி வேட்பாளர் முன்னாடி உள்ள தாய்மார் இருந்தா முன்னாடி வாங்கம்மா. கொஞ்சம் எல்லாரும் முன்னாடி கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சிம்ம சம்பந்தமாக வேட்பாளர் மக்கள் யாத்திரை நாயகன் அண்ணன் அண்ணாமலைகள் அவர்கள் வந்துவிட்டார். கொஞ்சம் நேரம் மைக் வந்துடும். கொஞ்சம் இடம் விட்டுருங்க. கொஞ்சம் இடம் விட்டு இந்த மைக் வந்துடும். கொஞ்சம் இடம் விட்டுருங்க. தயவு செய்து கொஞ்சம் இடம் விட்டுருங்க. காத்தூர் தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாழ்த்துக்களை கேட்டு உயர்தர வருகை வந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். இன்றைக்கு தமிழகம் எங்கும் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான அலை வீசிக் கொண்டிருக்கிறது. மக்கள் திமுகவை வீட்டிற்கு அனுப்ப தயாராகிவிட்டார்கள். கொடுங்கோல் அரசுக்கு முடிவு கட்ட தயாராகிவிட்டார்கள். விரைவிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார். அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தாக்கூர் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக வருவார். எங்கள் தாமரையை வாக்களிகள் அவருக்கு ஆதரித்து வாக்கு சேகரிக்க வருகை தந்திருக்கிற முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை இந்த தாக்கூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக வருக 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 என அன்போடு வரவேற்கிறோம். நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் உங்களிடையே இப்போது வாக்குகளை கேட்டு உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பாக தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிற எனக்கு வாக்குகளை தாருங்கள் என்று கேட்கிறேன். இந்த நிகழ்வில் ஆலங்குளம் என்கின்ற அழகிய நகர் பகுதியில் இன்று எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் மதிப்பெண் மரியாதையுடைய அண்ணாமலை அவர்களும் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய தம்பி ரவி சந்திரன் அவர்களும் அம்மா முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தம்பி சந்தோஷ் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் நமது ராஜா அவர்களும் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் மதிப்புக்குரிய பாண்டுரங்கன் அவர்களும் இந்த நிகழ்வில் நமது வேலூர் இப்ராஹிம் அவர்கள் முரளி அவர்கள் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஆந்திர மாநிலத்தினுடைய பொறுப்பாளராக நமது பெத்திரெட்டி முன்னாள் அமைச்சர் பெத்திரெட்டி அவர்கள் ஜனார்தன் ரெட்டி குஜராத் மாநிலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். அனைவருக்கும் எனது வருக வருக என அவங்களை வரவேற்று இந்த திரளாக வருகை தந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டை வெற்றி பெற்று தேர வேண்டும் என்கின்ற உணர்வோடு இந்த கூடியிருக்கின்ற இந்த கூட்டம் இது வெற்றி விழா கூட்டமா அல்லது தேர்தலுக்கான ஆரம்ப விழா கூட்டமா என்று சொல்ல முடியாத அளவிற்கு இந்த ஆலங்குளம் பகுதியில் எனக்கு இவ்வளவு வரவேற்பு தந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மறவாமல் நீங்கள் அனைவரும் தாமரை சின்னத்தில் உங்களை வாக்குகளை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த ஆலங்குளம் பகுதியில் இருக்கிற சிமெண்ட் தொழிற்சாலையை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திராவிட முன்னேற்ற கழக அரசால் மூடும் சூழ்நிலையில் இருந்த இந்த சிமெண்ட் ஆலையை அன்றைக்கே நான் தொழில்துறை அமைச்சராக இருக்கும் போது 6 கோடி ரூபாய் செலவு பண்ணி 20 ஆண்டுகளுக்கு முன்னால் 6 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த பகுதியில் இந்த ஆலையை ஓட்ட வைத்தவன் இன்று உங்களிடம் வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன்.
அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் பட்டாசு தொழிற்சாலைக்கு ஏதேனும் பிரச்சனை வரும் என்று சொன்னால் அனைத்தையும் நாங்கள் பாதுகாப்போம். இனிமேல் பட்டாசு ஆலைக்குள் எந்த அதிகாரிகளும் நுழைய முடியாது. பட்டாசு தொழிற்சாலை இனி செழித்தோங்கும். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெல்லும். சாத்தூர் தொகுதி வாக்காளர்கள் என்னை அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு என்றென்றும் உங்களில் ஒருவராக, உங்கள் வீட்டு பிள்ளைகளில் ஒருவராக, உங்கள் சகோதரில் ஒருவராக இருந்து நான் பாடுபடுவேன், கடமையாற்றுவேன். திருநெல்வேலியில் 3 கலை கல்லூரிகள், ஒரு கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி மையம் மற்றும் குடிநீர் வசதிகள், 400 கூட்டு குடிநீர் திட்டங்கள் போன்ற பல்வேறு திட்டங்களை தந்தது போல் திருநெல்வேலி ஆற்றிலிருந்து இதே சாத்தூர் தொகுதிக்கு குடிநீர் திட்டங்களை கொண்டு வருவேன். உங்களோடு இருப்பேன், உங்களில் ஒருவராக இருப்பேன், உங்களுக்காக பணியாற்றுவேன். தேவை என்பதை தெரிவித்துக்கொண்டு மறவாமல் ரெட்டேலைக்கு பதிலாக தாமரை சின்னத்தில் உங்களது ஆதரவை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவாக வாக்குகளை கேட்பதற்காக வந்திருக்கிற இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன், எங்களுடைய என்றுமே இதயத்தில் நீங்காமல் இடம்பெற்றிருக்கிற எங்களது அண்ணாமலை அவர்கள் இப்போது உங்கள் மத்தியிலே வாக்குகளை சேகரித்தார். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சாத்தூர் சட்டமன்ற தொகுதி ஆலங்குளம் பகுதியினுடைய அற்புதமான நம்முடைய பொதுமக்களே, சகோதர சகோதரிகளே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், எங்களுடைய மாநில தலைவர், திருநெல்வேலியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய ஆணையை ஏற்றுக்கொண்டு சாத்தூரை முன்னேற்ற வேண்டும், சாத்தூரை அடுத்த கட்டம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற ஒற்றை குறிக்கோளோடு, ஒற்றை நோக்கத்தோடு சாத்தூர்ல உங்களுடைய வெற்றி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய அருமை அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நாம் எல்லாம் வாக்கு சேகரிப்பதற்காக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, தென் தமிழகத்தை பொறுத்தவரை பாரத பிரதமருடைய கண் தென் தமிழகத்தின் மீது இருக்கிறது. அற்புதமான மக்கள், அருமையான மக்கள், உலகம் முழுவதுமே வேலை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தென் தமிழகத்தினுடைய சொந்தங்களுக்கெல்லாம் தென் தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, மே 4க்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்க இருக்கின்றார். அண்ணன் பொறுப்பேற்கும் பொழுது இதே சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் நயினார் அவர்களும் அங்கே பொறுப்பேற்கும் பொழுது இன்னும் உயர்ந்த பொறுப்புக்கெல்லாம் பதவிக்கெல்லாம் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் செல்லும் பொழுது அவருடைய வளர்ச்சி சாத்தூருடைய வளர்ச்சி, சாத்தூருடைய வளர்ச்சி அவருடைய வளர்ச்சி. அருமை சொந்தங்களே, ஒரு பெரிய தொகுதி, தீப்பெட்டி தொழிற்சாலை ஆரம்பித்து நிறைய சிறு குறு தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் இன்னும் ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டு கழித்து அவர்களுக்கு உள்ளூரிலே வேலை வாய்ப்பு நாம் உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு இதை செயல்படுத்தக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு வேண்டும். அருமை சொந்தங்களே, எப்படி திருநெல்வேலியில் வெற்றிகரமாக இத்தனை ஆண்டு காலமாக திருநெல்வேலியுடைய முன்னேற்றத்திற்காக அண்ணன் பாடுபட்டார்களோ சாத்தூருடைய முன்னேற்றத்திற்காக முழுவதும் பாடுபடுவார். என்னை பொறுத்தவரை அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சாத்தூரில் நிற்பதுதான் சரி. காரணம், இந்த தொகுதி மக்களும் அவருடைய ஆளுமையை பார்க்க வேண்டும், இந்த தொகுதி மக்களும் முன்னேற்றத்தை பார்க்க வேண்டும். அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நேரடியாக மத்திய அரசோடு பேசி எப்படிப்பட்ட திட்டத்தையும் கூட சாத்தூருக்கு கொண்டு வருவதற்கான முழு தகுதியும் படைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஆனால் அருமை சொந்தங்களே, அவருடைய வெற்றி என்பது நீங்கள் உறுதி செய்து விட்டீர்கள். ஒரு சரித்திர வெற்றியை நீங்கள் பதிவு செய்து அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்க்கும் அளவுக்கு அந்த வெற்றியை சாத்தூரிலிருந்து நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பொதுமக்கள்கிட்ட நாங்கள் வைக்கின்றோம். அருமை சொந்தங்களே, தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 234 தொகுதிகள் நாம் வென்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, ஊட்டியிலிருந்து சென்னை வரை கொங்கு பகுதி, டெல்டா பகுதி, மத்திய தமிழகம் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வர்றேங்கம்மா. அனைத்து இடத்திலும் கூட ஒரு அலையை நாம் பார்க்கின்றோம். இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி வரணும், இந்த முறை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தை
கொங்கு பகுதியிலிருந்து எல்லா இடத்திலும் நாம் பார்க்கின்றோம். உறுதியாக நம்முடைய வெற்றி, உறுதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த முறை பெறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அருமை சொந்தங்களே, அருமை தாய்மார்களை இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள். தாய்மார்கள் பெரும் அளவில் அவர்கள் புன்னகையை பார்க்கும் பொழுது இங்கே தாமரை பூத்து விட்டதாக நான் பார்க்கின்றேன். அருமை சொந்தங்களே, ஏப்ரல் 23ஆம் தேதி சாத்தூரில் அண்ணன் சொன்னதை போல ஆண்டாண்டு காலமாக இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டையில நிற்கக்கூடிய இடத்துல இந்த முறை இரட்டையிலுக்கு பதிலாக நம்முடைய தாமரை நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் தாமரையை பூக்க வைத்து ஒரு பெரிய வெற்றி செய்தியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அருமை சொந்தங்களே, தாய்மார்களே, நான் சொல்லுகின்ற இந்த கருத்தை மட்டும் நீங்கள் கூர்மையாக கேட்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். கடந்த 5 ஆண்டு காலத்துல எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு தமிழகத்துல கொலைகள், படுகொலைகள் அதிகமாக இருக்கிறது. 8008 பேர் தமிழகத்தில் 5 ஆண்டுகள்ல படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு வழக்கு தமிழகத்தில் 2080 கற்பழிப்புகள் தமிழகத்தில் நடந்திருக்கிறது. அருமை சொந்தங்களே, அது ஒரு சகோதரி என்று சொல்வதை விட ஒரு குடும்பத்தினை நாசமாக்கி இருக்கின்றார். கிருஷ்ணகிரியில 3 வயது குழந்தை ஆரம்பித்து திருவண்ணாமலையில் 65 வயது மூதாட்டி வரை யாருமே தமிழகத்தில் 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில பாதுகாப்பாக இல்லை. 18 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய வன்கொடுமை தாக்குதல போக்சோ சட்டம் என்று சொல்லுவோம். தமிழகத்தில் 5 ஆண்டுகள்ல 39,900 வழக்குகள் நடந்திருக்கு. அப்பனா 39,900 குழந்தைகள் மீது 18 வயசுக்கு கீழே அவர்கள் மீது பாலியல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, இது ஒரே ஒரு காரணம் போதும். எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றணும்? எதற்காக திமுகவுக்கு திரும்ப தமிழகத்துல ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க கூடாது நீங்க கேட்டீங்கன்னா இந்த ஒன்றே ஒன்று மட்டும் போதும். பெண்களை பாதுகாக்க முடியல, குழந்தைகளை பாதுகாக்க முடியல, சட்டம் ஒழுங்கை கொடுக்க முடியல, உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியல. இந்த ஒரே ஒரு காரணம் போதும். அடுத்து வளர்ச்சி. அம்மா தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பது வளர்ச்சி அல்ல, வீக்கம். அண்ணன் சொன்னார்கள், அண்ணன் அவர்கள் இதற்கு முன்பு தொழில்துறை அமைச்சராக இருந்த பொழுது 6 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி ஆலங்குளத்தினுடைய டான்சம் தமிழ்நாடு சிமெண்ட் நிறுவனத்தை அந்த நேரத்தில் புதுப்பித்து அடுத்த கட்டத்தில் எடுத்துட்டு போனாங்க. ஆனா இந்த மாவட்டத்திற்கு 2 அமைச்சர், தமிழகத்தில் எங்கேயுமே ஒரு மாவட்டத்திற்கு 2 அமைச்சர் நம்ம பார்க்கணும். பொறுப்பு அமைச்சர், உள்ளூர் இருக்கக்கூடிய அமைச்சர், 2 அமைச்சர் சேர்ந்து 2022 ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி அண்ணன் தங்கம் தென்னரசு, அண்ணன் KKSSR 2 பேரும் சேர்ந்து ஆலங்குளத்துடைய சிமெண்ட் ஆலையை நவீனப்படுத்துவதற்காக 40 கோடி ரூபாய்க்கு அடிக்கல் நாட்டினார். இன்னும் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடல. 3 ஆண்டு முடிந்து விட்டது. ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத ஒரு அரசு பேருக்கு மட்டும்தான் அடிக்கல் நாட்டு விழா. அதையும் செயல்படுத்த போவது நம்முடைய அருமை அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். மே 4ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய அன்பையெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமை சொந்தங்களே, நாம் இன்னொரு விஷயத்தையும் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய பாட்டாளிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழகத்துல ஒரு கட்சி அடிமை கட்சி என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, நீங்க புரிஞ்சு 12 ஆண்டு காலமாக காங்கிரஸ் ஆட்சியில் இல்ல, மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சியில் இல்ல, இந்தியா முழுவதும் காங்கிரஸ் தேய்ந்து போய்விட்டது. எந்த மாநிலத்தில் காங்கிரஸ் ஜெயிக்கல. எப்படி 2011 தேர்தல் பங்கீடு நடத்தப்பட்ட பொழுது 2வது மாடியில தேர்தல் பங்கீடு, முதல் மாடியில CBI ரைடு என்று சொல்லி அன்று காங்கிரஸ் கட்சி 63 இடத்துல நின்னாங்க. 63 இடத்துல. இந்த முறை அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு சீட்டு குறைக்கப்பட்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சீட்டு குறைக்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் சீட்டு குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஒன்றுக்கும் உதவாத காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் சீட்டு ஏறப்பட்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? யார் யாருக்கு அடிமை என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்திலே ஒரு அடிமை கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்பதை மனப்பூர்வமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சொந்தங்களே, காங்கிரஸ் நமக்கு எங்கேயும் வேண்டும். பக்கத்து தொகுதி, பக்கத்து மாவட்டத்துல எங்கே காங்கிரஸ் இருந்தாலும் கூட நம்ம நிராகரிக்கிறோம். காங்கிரஸோடு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், வளர்ச்சிக்கு எதிரான திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க நிராகரிக்கிறீங்க. தாய்மார்களே, ஆட்சிக்கு வரும் பொழுது ஒரு மாதமும் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார். 1000 ரூபாய் ஒரு மாசம் முதல் அக்கௌண்ட் கொடுப்போம். முதல் 28 மாசம் உங்களுக்கு கொடுக்கல.
நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டப்பேரவை குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் சண்டை போட்டாங்க. என்னன்னே 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, 28 மாசம் ஆச்சு இன்னும் கொடுக்கல. அப்ப நம்முடைய நிதியமைச்சராக பிடி பழனிவேல் தியாகராஜன் அவங்க இருந்தாங்க. அப்ப பிடிஆர் சொன்னாரு, சொன்னோம் ஆனா எப்பன்னு சொன்னோமா, என்ன வடிவேல் பேசுற மாதிரி பேசுறீங்க. முதல் நாள் முதல் மாதம் கொடுப்பதாக சொன்னீர்கள், ஒருத்தர் கொடுக்கல. 28 மாசம் கொடுக்காம 29 மாசத்துல இருந்து கொடுத்திருக்காங்க. 32 மாசம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. 32,000 உங்களுக்கு 5,000 ரெண்டு சேர்த்துனா 37,000. ஆமா 37,000 என்ற 5 ஆண்டுகள்ல 1825 நாள் கணக்கு போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 ரூபாய். 20 ரூபாய் நம்முடைய தாய்மார்களுக்கு ஒரு நாளைக்கு திமுக கொடுத்திருக்கிறாங்க. கடன் யோசிச்சு பாருங்க. 2021 ஒரு ரேஷன் அட்டையின் மீது 2,10,000 ரூபாய் கடன். இன்னைக்கு 4,80,000 ரூபாய் கடன். ஒரு ரேஷன் அட்டையின் மீது 2,70,000 ரூபாய் கடனை ஏற்றிருக்காங்க. அது 1825 நாள் 5 வருஷத்துக்கு கணக்கு போடுங்க. ஒரு நாளைக்கு உங்கள் ரேஷன் அட்டையின் மீது 150 ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. 150 ரூபாய் கடன் கொடுத்தது 20 ரூபாய். அப்ப உங்ககிட்ட இருந்து 130 ரூபாய் அடக்க எடுத்திருக்கிறாங்க. இது பேரு தான் கருணாநிதி தனம். கருணாநிதி தனம் இதான் 20 ரூபாய் கொடுத்து 150 ரூபாய் எடுத்து மொத்தமாக 130 ரூபாய் உங்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்திருக்கக்கூடிய இந்த மாடலின் பெயர் தான் திராவிட மாடல் அரசு. அருமை சொந்தங்களே, நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். தமிழகத்தில் கள்ளச்சாராய புழக்கம் அதிகமாக இருக்கிறது. விழுப்புரம் அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 67 பேர், இன்னொரு முறை 21 பேர். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் வருமானத்தை பாருங்க தாய்மார்களே, 2,24,000 கோடி 5 ஆண்டுகள்ல டாஸ்மாக் வந்திருக்கக்கூடிய வருமானம் 2,24,000 கோடி 5 ஆண்டுகள் டாஸ்மாக் வருமானம். சராசரியாக வருஷத்துக்கு 50,000 கோடி டாஸ்மாக் மூலமாக பணப்படுது. தாய்மார்களே, இதை நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது. தாய்மார்களே, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. தாய்மார்களே, பெரியோர்களே, மது ஆலைகள் அங்கங்க ஓடிக்கிட்டே இருக்கு. வளர்ச்சி இல்ல, வீக்கம் மட்டும்தான். ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் ஆட்சி கட்டளை தொடர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த காரணத்திற்கும் கூட நீங்கள் திமுகவும் ஓட்டு போடுறாங்க. நீங்க மறந்திருப்பீங்க, ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த சம்பவத்தை நான் சொல்றேன். தாய்மார்கள் தப்பா நினைச்சு கூடாது. 2022 பிப்ரவரி மாசம் விருதுநகர் மாவட்டத்துல இருக்கங்குடி கிராமத்துல ஒரு 16 வயசு பொண்ண ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு துன்புறுத்தி ஒரு திமுக ஊராட்சி தலைவருடைய மகன் கைது செய்யப்பட்டார் என்பதை நீங்கள் மறந்து விடாது. பாதி தப்பு பண்றது திமுக பொறுப்பில் இருக்கிறவங்க தான் தப்பு பண்றாங்க. அதே போல அவனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதனால அந்த பெண்ணினுடைய தாய் விருதுநகர் கலெக்டர் ஆபீஸ் வெளியே பெட்ரோல் கேன் எடுத்துட்டு போய் தீக்குளிப்பதற்கான முயற்சி எடுத்தார்கள். அதையும் நீங்கள் நடந்துவிடக்கூடாது. அருமை சொந்தங்களே, அதே 2022 மார்ச் மாதம் வீடியோ காட்டி 8 மாதமாக கூட்டு பாலியல் பலாத்காரம் விருதுநகர் மாவட்டத்தினுடைய திமுக இளைஞர் நிர்வாகிகள் ஜுனைத் அரிகள், இதெல்லாம் இந்த ஒரு மாவட்டத்துல தமிழகத்தையே உலுக்கிய 2 சம்பவங்கள் இந்த மாவட்டத்தில் நடந்திருக்கு. தமிழகம் முழுவதும் குற்றங்கள் அதிகமாயிருக்கு. நம்முடைய மாவட்டத்தில் நெஞ்சை உழுக்கும் அளவுக்கு குற்றங்கள் நடந்திருக்கு. அதுல முக்கிய குற்றவாளி யாருன்னு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அதுல முக்கிய குற்றவாளிகள். ஆனால் அருமை சொந்தங்களே, உங்களிடம் கேட்பதெல்லாம் மத்தியில மோடி ஐயா, மாநிலத்தில் எடப்பாடி ஐயா, இருவரும் இணைந்து ஐயா 2 கையில சேர்த்து தட்டினாத்தான் சத்தமே வருங்க ஐயா, ஒரு கையில சத்தம் வராது. மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்தால் மட்டும்தான் வளர்ச்சி நிச்சயம். அதுவும் குறிப்பாக சாத்தூருக்கெல்லாம் பாருங்க, திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில நாங்க வந்தோடனே செம்பவள்ளி அணைய சரி பண்ணிடுவோம். அதுல 250 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அணை, சிவகிரி மகாராஜா காலத்திலிருந்து போடப்பட்ட ஒப்பந்தம், அதை கூட செய்ய முடியும். 3 முறை கேரளாவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் போயிருக்கிறாரு. ஒரு முறை கூட செம்பவள்ளி அணையை பத்தி பேசல. ஆனா திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில செம்பவள்ளி அணையை சரி செய்யும். இன்னைக்கு சாத்தூர்ல சில பகுதிகள் வறட்சி பகுதியாக இருக்கு, தண்ணீர் குறைவாக இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு விவசாயத்திற்கு எந்த முன்னுரிமையும் கொடுக்கவில்லை என்பதை நான் கொடுக்கிறேன். போன ஆண்டு விவசாயத்தினுடைய வளர்ச்சி தமிழகத்துல வெறும் 3 விழுக்காடு மட்டும்தான். அதற்கு முன்னாடி நெகட்டிவ் குரோத், அதுக்கு முன்னாடி நெகட்டிவ் குரோத். அதனால ஒரு விவசாயி, விவசாயம் தெரிந்தவர், நீர் மராமத்து பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரும் பொழுது சாத்தூர் முன்னேறும், விவசாயம் முன்னேறும் என்கின்ற உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. பலமுறை சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சராக இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க கிட்ட எப்ப வேண்டுமானாலும்
தொலைபேசி மூலமாக அழைத்து பேசக்கூடிய ஒரு தலைவர். இது போன்ற ஒரு மனிதர் உங்களுடைய மக்கள் சேவகனாக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் புதுடெல்லியிலிருந்து சென்னை கோட்டை வரை பேசி அதை தீர்த்து இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்க ஜெயிக்க வச்சிருக்கீங்க. ஆனா பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே நீங்க ஜெயிக்க வைக்க வேண்டும் என்ற அன்போடு சொல்லி இந்த அற்புதமான கூட்டத்தில் ஆலங்குளத்தில் நம்மோடு கூட்டணி கட்சியினுடைய அருமை தலைவர்கள் எல்லாம் இந்த கூட்டத்தில் நம்மோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட அருமை அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். மாவட்ட தலைவர் அண்ணன் சுப்பிரமணியன் மாவட்ட தலைவர் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார். அதேபோல பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் ஆற்றில் இருந்த அண்ணன் ராஜா அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். விருதுநகர் மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் வெட்டகன் பாண்டரங்கன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அதேபோல வீரமுரளி யாதவன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறுபான்மை பிரிவுடைய தேசிய செயலாளர் அருமை சகோதரர் வெள்ளூர் இப்ராஹிம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அதே போல அண்ணன் அவர்கள் உதவி செய்வதற்காக தெலங்கானாவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள். குஜராத்திலிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறார்கள். பேத்தி ரெட்டி அவர்கள், ஜனார்தன் ரெட்டி அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை வழங்கி தெரிவித்து மாநில ஜெயலலிதா பேரவை துணை செயலாளர் அம்மா பேரவையினுடைய துணை செயலாளராக இருக்கக்கூடிய திரு சேது ராமானுஜம் ஐயா அவர்களும் கூட நம்மோடு மேடையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்களை வழக்கங்களை தெரிவித்து அருமை சொந்தங்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் தவமணி அவர்கள் அவரும் நம்மோடு இருக்கிறார்கள். அவருக்கும் வாழ்த்துக்களை வழக்கங்களை தெரிவித்து இங்க இருக்கக்கூடிய எல்லா அமமுகவினுடைய எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள், கிழக்கு ஒன்றிய செயலாளர் வெப்பக்கோட்டை செல்வம் அவர்கள், இளைஞர் பாசனை செயலாளர் பொன்பாண்டியன் அவர்கள், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பணி செயலாளர் மாமனீஷ் அவர்கள், இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்து ஆலங்குளத்தில் ஒரு எழுச்சியான ஒரு பொதுக்கூட்டத்தில் நாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். இது சாதாரண ஒரு தெருமுனை பிரச்சாரமாக இருந்தாலும் கூட ஒரு மாநாடை போல் நீங்கள் எல்லாம் மாற்றி காட்டியிருக்கின்றீர்கள். அது அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு இங்கே இருக்கும் பொழுது அதை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய சகோதரிகளை, தாய்மார்களே, இன்னொரு முறை நான் அன்போடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு காலையில கோயம்புத்தூர் நான் சொன்னேங்க, திமுக காரங்க யாராச்சும் ஓட்டு கேட்டு வந்தா கூட நீங்க வீட்டுக்குள்ள விடக்கூடாது தம்பி, வீட்டுக்கு வெளியே தெருமுனையில பிரச்சார நோட்டீஸை வச்சுட்டு போப்பான். ஏன்னா தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றுல ஒரு அரசியல் கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கிறவங்க குற்ற சம்பவத்துல இந்த அளவுக்கு எங்கேயும் ஈடுபட்டது கிடையாது. நீங்க நம்பிக்கையில நான் படிக்கிற பாருங்கம்மா, சில பேர்களை கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. திமுகவை பொறுத்தவரை சில பேர்களை கேட்டீங்க உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்க எல்லாம் சில குற்றத்துல முக்கிய குற்றவாளியாக இருந்திருப்பாங்க. சாதிக் பாஷா எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்முடைய கஞ்சா புழக்கம் இன்டர்நேஷனல் லெவல்ல டீல் பண்ண ஒரு ஆள், திமுகவுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க. மருது, கண்ணுக்குட்டி அவங்க எடுத்தீங்கன்னா விழுப்புரம், கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்துல நம்பர் 1 நம்பர் 2 குற்றவாளிகள். இவங்க எல்லாம் திமுகவுடைய பொறுப்பில் இருக்கிறாங்க. நம்முடைய விருதுநகர்லயே 2 கேஸ் நான் சொன்னங்கம்மா. அதனால நீங்கள் யாருக்கும் இந்த முறை வாய்ப்பு கொடுக்காம அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் இரட்டை இலைக்கு பதிலாக தாமரை சின்னத்தில் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில நீங்கள் வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் மாற்றி நீங்கள் மே 4ஆம் தேதி இருந்து கோட்டைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா தாய் உள்ளங்களுக்கு, கடையில் இருக்கக்கூடிய அண்ணங்களுக்கு, ஆட்டோ டிரைவர் அண்ணன் அவர்களுக்கு, இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு தொண்டர்களுக்கும் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் புகழ், புரட்சி தலைவர் அம்மா டாக்டர் செல்வி ஜெயலலிதா அம்மா புகழ், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய புகழ். ரெடி ரெடி நல்லா டைட் ஆயிடுச்சு.